Hi guys. சொல்லு. Hi guys. இன்னைக்கு என்ன vlog பார்க்க போறீங்க? சொல்லு என்ன vlog பண்ண போறோம்? Hi மக்களேன்னு சொல்லணும். Hi மக்களேன்னு சொல்லணும். Hi மக்களே. பிச்சுக்கு வந்து hi guys விட hi மக்களே தான் பிடிச்சிருக்காங்க. அதனால இனிமே வந்து hi மக்களே தான் சொல்ல போறேன். நீ சொல்லு hi மக்களே. Hi மக்களே. என்ன vlog சொல்லு? என்ன பார்க்கணும் தெரியுமா உங்களுக்கு? சொல்லு. சொல்லுமா? சொல்லு என்ன vlogனு? என்ன அரங்க வந்தக்கு துணி வாங்க போறோம். ஆமா गाइस யோகோட பர்த்டே வந்து நெக்ஸ்ட் வீக் வருது. அதுக்காக வந்து நாங்க ஷாப்பிங் பண்ணதா போறோம். இது ஒரு சின்னதா ஒரு ஷாப்பிங் vlog. சாரி மக்களே, இந்த வீடியோ எடுத்த 2 நாளுக்கு அப்புறம் தான் நான் அப்லோட் பண்ண போறேன். உடம்பு சரியில்லை, காய்ச்சல் இருந்துச்சு 2-3 நாளா, எதுவுமே பண்ண முடியல. நானும் டெய்லி நினச்சிட்டு இருந்தேன் இன்னைக்கு பண்ணிடலாம் டிலே ஆகிட்டே போயிட்டு இருந்துச்சு. ஒரு வழியாக இன்னைக்கு எடிட் எல்லாம் முடிச்சு இன்னைக்கே அப்லோட் பண்ணிடுவேன். இந்த வீடியோ எடுத்து 2-3 டேஸ் மேலே ஆயிடுச்சு. இப்போ தான் நான் எடிட் பண்ணி அப்லோட் பண்ண போகிறேன் guys. ஏன்னா உடம்பு ரொம்ப சரியில்லை, காய்ச்சல் 3 நாளாக எதுவுமே பண்ண முடியல, எந்திரிக்கவே முடியல. நானும் எப்படியாச்சும் சீக்கிரமாக அப்லோட் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் உடம்பு சரியில்லை. இப்படி தான் நான் வீடியோ போட்டாலே ஒரு நாள் வீடியோ போட்டு மறுநாள் ஏதாவது வந்துடுது, என்னால் சரியாக வீடியோ போட முடியல. இனிமேல் கண்டிப்பாக ரெகுலராக வீடியோ போடுறேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு. வெளியில் போயிட்டாலே பார்த்தீங்கன்னா யோகோ வச்சுக்கு ஒரே ஹாப்பி தான். எங்கே போகிறோம் எது அதெல்லாம் இல்லை, ஆனால் வெளியில் போனால் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. சரி யோகு பர்த்டே வருதுல்ல, அதனால ட்ரெஸ் வாங்கலான்னு தான் ட்ரெஸ் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் எங்களுக்கு வந்து அவ்வளோவா கலெக்ஷன்ஸ் பிடிக்கல. சரின்னு இந்த ஷாப் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு வேறு ஷாப்பில் போய் பார்க்கலான்னு அங்கே போனோம். அங்கே இதுவே பரவாயில்ல அளவுக்கு இருந்துச்சு. அங்கே சுத்தமாக எங்களுக்கு பிடிக்கவே இல்லை. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திரும்ப சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். யோகோட அப்பாவுக்கு வந்து நல்லா இருந்தால் மட்டும்தான் வாங்குவாங்க. ப்ரைஸ் பற்றி பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கணும். அதனால் திரும்ப அதே பார்த்துட்டு இருந்தோம். ஒன்றுமே பிடிக்கவே இல்லை. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. சரி ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் சாப்பிடுவோன்னு சாப்பிட போனோம். விச்சு பார்த்திங்கன்னா பலூனை பார்த்ததுலேருந்து பலூன் வாங்கி ட்ரெஸ்ஸு பார்க்க விடலை, சாப்பிட விடலை, எங்கேயுமே போக விடலை. அவள் பலூன்லேயே தான் இருந்தாள். வெளியிலே ஷாப் எல்லாம் நிறையா போட்டிருந்தாங்க. இப்போ ராக்கியில் வருதில்ல, அதுக்காக சேல் மாதிரி போட்டிருக்காங்களா என்னன்னு தெரியல. அங்கேயும் சரி உள்ளே போய் அங்கேயாச்சும் பார்ப்போம் ஏதாச்சும் பிடிச்சிருக்கான்னு பார்த்தா அங்கே அதை விட மோசமாக இருந்துச்சு, எதுவுமே பிடிக்கல. அப்புறம் வெளியில் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு சரி ஸ்நாக்ஸ் சாப்பிட வரலான்னு ஸ்நாக்ஸ் சாப்பிட போனோம். குர்குரே மோமோஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ரோல் இருக்குல்ல, அது அந்த மாதிரி சின்னதாக ஸ்நாக்ஸ் ஐட்டம் வாங்கி சாப்பிட்டுட்டு அதில் எல்லாம் அவ்வளோ ஆவரேஜாக தான் இருந்தது டேஸ்ட்டு. மோமோஸ் கொஞ்சம் பரவாயில்ல. சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா பலூனு விச்சு சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் அங்கேயே உட்காந்துட்டு பலூனு பக்கத்துலேயே இருந்துச்சா பலூன் கடை. பலூன் வேணும்னு அடை பிடிச்சிட்டே இருந்தா. ஒரு வழியாக சாப்பிட வச்சுட்டு வெளியில் ரேஸ் எல்லாம் பசங்களுக்கு வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி பைக்கு ஓட்டுறதுக்கு, ட்ரெயின் இந்த மாதிரி விளையாடுறதுக்கு நிறையா இருந்துச்சு. அதை பார்த்துட்டு அதில் போகணுன்னு அடை பண்ணிகிட்டு இருந்தான் யோகு. சாப்பிட்டு முடிக்க கூட விடலை. வா மம்மி காஃபி குடிச்சிட்டு இருந்தேன். காஃபி குடிக்க விடல. வா மம்மி காஃபி எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி ட்ரெயினில் போனோம். முதல்ல விச்சுக்கு வந்து ட்ரெயினில் போடுறது தான் பிடிச்சிருந்துச்சு. அதனால் ட்ரெயினில் போயிட்டு அதுக்கப்புறம் யோகு பைக் ஓட்டணுன்னு ஆசைப்பட்டான். பைக் ஓட்டணும். அப்புறம் அங்கே வந்து அழகாக டெக்கரேட்லாம் பண்ணியிருந்தாங்க. ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டு வீடியோ